பேரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 இந்தியாவின் பதக்க வேட்டை ஸ்டார்ட். வெண்கலத்தை தட்டித்தூக்கிய மனு பாக்கர். பாரிஸ் ஒலிம்பிக் 10 மீ ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த மனு பாக்கர் இன்று ஜூலை 28 வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 2024 ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரானது கடந்த ஜூலை 26ஆம் தேதி தொடங்கியது. நேற்று ஜூலை 27 நடைபெற்ற 10 மீ ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர்கள் தகுதிச் சுற்றிலேயே தோல்வியடைந்து ஏமாற்றமடைந்தனர். இருப்பினும் மகளிர் 10 மீ ஏர் பிஸ்டல் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் 580 புள்ளிகளுடன் 3வது இடத்தைப் பிடித்து மனு பாக்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மனு பாக்கர் 221.7 புள்ளிகளுடன் 3வது இடத்தைப் பிடித்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். தென்கொரியாவைச் சேர்ந்த வீரர்கள் ஒய்.ஜே.ஒஹ 243.2 புள்ளிகளுடன் முதல் இடத்தைப் பிடித்து தங்கப்பதக்கத்தையும், ஒய்.ஜே.கிம் 241.3 புள்ளிகளுடன் 2வது இடத்தைப் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனு பாக்கர், 2021 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தோல்வியடைந்த பிறகு அதில் இருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு மிக நீண்ட நேரம் எடுத்தது. ஆனால் அந்த வலிகளைக் கடந்து இன்று வெற்றி பெற்ற உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று உணர்ச்சி பொங்கப் பேசினார். ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை பெற்றுத் தந்துள்ள மனு பாக்கருக்கு பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி, இது ஒரு வரலாற்றுப் பதக்கம். ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்காக முதல் பதக்கம் வென்ற மனு பாக்கருக்கு வாழ்த்துகள். இந்தியாவுக்காக துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் பெண்மணி என்பதால் இந்த வெற்றி மேலும் சிறப்பு வாய்ந்ததாக தெரிவித்துள்ளார் உள்ளது என்று. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றதன் மூலம் இந்தியாவின் பதக்கப்பட்டியலை தொடங்கிய மனு பாக்கருக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். மனு பாக்கரை நினைத்து இந்தியா பெருமை கொள்கிறது. அவரது சாதனை பல விளையாட்டு வீரர்களை, குறிப்பாக ஊக்குவிக்கும் விதமாக பெண்களை அமையும். வருங்காலத்தில் அவர் மேலும் 2 சாதனைகளை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பாராட்டியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல